ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேமியா உப்பிட்டு தான் செய்ய போகிறோம். சேமியா உப்பிட்டு எப்படி குவிக்காக சூப்பர் டெலிஷியஸாக செய்ய போகிறது பார்த்துடலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதில்ல, சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதுக்காக 2 ஸ்டவ்வில் 2 கடாய் வச்சுட்டு இருக்கோம். எங்கள் பொண்ணும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவளும் குக்கிங் கற்றுக்குன்னு இப்போ அவளும் நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னோட டேஸ்ட்டாக சமைக்கிறான்னா பாருங்கள். ஒரு கடாயில் நம்ம வந்து ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிட்டு சேமியா தேவைப்பட்டாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு சேமியா எடுத்துருக்கோன்னா அதுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த 6 ஐட்டமும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. முக்கியமானது நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் வெங்காயம் போடணும். வெங்காயம் பிங்கிஷாக ஆனால் போதும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை. வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்மால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு நீங்கள் பக்கத்துலேயே அந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ஃப்ரை ஆகின்னு இருக்கட்டும் ஒரு பக்கம். அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் சேமியா. இந்த பக்கம் நம்ம வெங்காயம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதுமே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், பெருங்காயம் தூளம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் ஆனியன் போடும்போது. அது போட்ட பிறகு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 பிக் டொமேட்டோ போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சேமியா உப்பிட்டு நல்லா மாய்ஸ்டாக ஜூஸியாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இது. நீங்கள் வந்துட்டு இந்த வெஜிடேபிள்ஸ் லைக் பண்ணுறவங்க வெஜிடேபிள்ஸ் கூட இந்த டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ உங்களுக்கு என்ன வெஜிடேபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக நான் 1 ஃபுல் சிக்கன் க்யூப் போட்டிருக்கேன். தண்ணி மட்டும் பாருங்கள், இப்போ 1 கப் அளவு சேமியா எடுத்துருக்கோன்னா 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நார்மல் கோல்டு வாட்டர் தான் ஊற்றுறேன். 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றுறோம். கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு. 1 கப்பு சேமியானா 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான். ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கின்னு நல்லா இந்த ரவையும் சேமியா எடுத்து தண்ணி பாயில் ஆன பிறகு தான் கொட்டணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சேமியாவும் தண்ணியும் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சேமியா வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளோ ஆகணும், ஈஸியாக இருக்கணும். இப்போவே சிம்மில் வச்சுடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இடையில ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு குக் ஆகணும். அதனால இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பிறகு டைமர் வச்சுங்க. அப்புறமா எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், லூஸாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்கன் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் மசாலா வருது இல்லைங்களா, அது 1 பேக்கெட் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். பாய்.